வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு வந்து 10 கிழங்கு நான் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் மட்டும் ப்ரெஷர் குக் பண்ணலாம். ரொம்ப ப்ரெஷர் குக் பண்ணால் அது வந்து ரொம்ப குழஞ்சிரும். அதனால் 2 விசில் மட்டும் ப்ரெஷர் குக் பண்ணால் போதும். ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிடலாம். இப்போ இதை ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறம் தோலெல்லாம் உரிச்சிடலாம். இப்போ தோலை உரிச்சிட்டு இதை வந்து கட் பண்ணிடலாம். இதில் உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2ஆனாலும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை 4ஆக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறப்போ நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக இருந்தோம் அப்படின்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி இதை வந்து காய வச்சிடலாம். இதில் ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. ஈரத்தன்மை இருந்தது அப்படின்னா அதிகமாக நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப எண்ணெய் குடிக்கும். அதனால் நம்ம வந்து இதை அப்படியே காய வச்சிடலாம். இது காஞ்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 2 துண்டு தேங்காயை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 10 சிகப்பு வத்தல் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சிடலாம். தண்ணியெல்லாம் விட வேண்டாம். நம்ம அப்படியே அரைச்சா போதும். இந்த மாதிரி குறப்பாக அரைச்சா போதும். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை. இப்போ இந்த கிழங்கு வந்து காஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணிடலாம். நீங்கள் மொத்தமாக சேர்த்து பொரிக்க போகிறீங்கன்னா நிறையா எண்ணெய் ஊற்றி பொரிச்சுக்கோங்க. நான் இதில் வந்து 2 இல்லைனா 3 அப்படி தான் சேர்த்து பொரிக்க போகிறேன். இப்போது வந்து நம்ம எல்லா சைடுமே நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை பொரிச்சுக்கிடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணலாம். இப்படியே மீதம் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம மீதம் என்ன இருந்தது அப்படின்னா நம்ம அதிலே நம்ம வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதில் நிறைய எண்ணெய் இருந்தது அப்படின்னா கொஞ்சத்தை எடுத்துடலாம். அதில் எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்ததுனால நான் இதை தனியாக எடுத்துட்டேன். இப்போ இந்த ஆயிலில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தாலும் அதை வந்து அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். இல்லைன்னா இதில் வந்து 6 இல்லைனா 7 டேபிள் ஸ்பூன் நீங்கள் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் இந்த மசாலாவை சேர்த்து ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணலாம். இப்போ இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதில் கிழங்குக்கும் சேர்த்தே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அது ஒட்டாமல் நல்லா ஃப்ரை ஆகும். லேசாக அந்த பச்சை வாசனை போகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கிழங்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட சேர்த்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணலாம். அப்போ தான் அந்த மசாலா கூட இது நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகணும். நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சுவையான வறுவல் ரெடி. இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.